மிகப்பெரிய ஸ்கூல் கட்டியிருக்கிறார், கல்லூரி கட்டியிருக்கிறார், ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாரு. அத்தனையும் கட்டினவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் சொந்த தேசத்துக்கு வந்து தனியாக இருக்கிறார், சின்ன வீட்டில் இருக்கிறார். அவர் சட்டை அவரே தச்சுப்பார், அவரே துவைச்சிப்பார், செருப்பு கூட அவரே துவைச்சிப்பார். ஜான் மெல்லர் அவர் பேர். நான் சொல்லுற கருத்து இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆனந்தம். சொல்லுங்கள், அற்புதங்களை கண்டவர்கள் எப்போ திரும்பி போயிட்டாங்க? சத்தமாக சொல்லுங்கள். ஜனங்கள் அவருக்கு சாதகமாக இல்லை, ஆனாலும் அவர் சாதகமாக இருந்தார். அது போடுவீங்களா? ஜனங்கள் அவருக்கு சாதகமாக இல்லை, ஆனாலும் அவர். ஒரு சின்ன கேள்வி, எத்தனை முறை நீங்கள் அவருக்கு சாதகமாக இருந்திருக்கிறீங்க? எத்தனை முறை நீங்கள் அவருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கீங்க கேட்டேன். ஐ ஆம் யூஸ்ஃபுல் டு காட். நான் தேவனுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறேனா? ஆனால் அவர் எனக்கு பயனுள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் அவருக்கு பயனுள்ளவனாய் பல நேரங்களில் இல்லை. என்ன தம்பி, ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்கிறதில்ல சில நேரங்களில், அவ்வளோ பிஸி. நான் அவருக்கு பயன் இல்லை, ஆனால் அவர் எப்போது எனக்கு பயனுள்ளவராக இருக்கிறார். கரெக்டாக போய் சொல்லுங்கள், அவர் எப்போதும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேற்றார் இல்லையா? சின்ன சின்ன எண்ணங்களை நிறைவேற்றார். நான் அவருக்கு பயனில்லாத ஒரு பாத்திரம். முதல் பாட்டை தான் பண்ணாங்க. நான் அவருக்கு பல நேரங்களில் ஐ எம் நாட் யூஸ்ஃபுல் ஆஸ் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ். அவர் எதிர்பார்க்கிற இடத்துல நான் பயனுள்ளவனா இல்லை. தமிழ் புரியுதா? அவர் எதிர்பார்க்கிற இடத்துக்கு ஆனால் நான் எதிர்பார்க்காத நேரங்களில் எனக்கு ஒரு பயனுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்கள், நான் எதிர்பார்க்கிற நேரம், அவர் எதிர்பார்க்கும் நேரத்தில் சத்தமாக ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில் அவர் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறார். நம்ம நினச்சோம் இது நமக்கு நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை, அதுக்கு சான்ஸே இல்லை, அப்போ கூட அவர் என் பக்கத்திலிருந்து எனக்காக காரியங்களை செய்கிறார். பல நேரங்களில் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஒன். பல நேரங்களில் அதை நான் கடந்து வந்திருக்கிறேன். சாதகமே அந்த இடத்துல அந்த வாய்ப்பே கிடையாது. அந்த 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 சூழ்நிலைக்கு வாய்ப்பே இல்லாத நேரங்களிலும் எனக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணுறாரு. கரங்களை உயர்த்தி, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே என்னுடைய சாட்சியே அதுதான். பல முறை சொல்லியிருக்கிறேன். கணக்கில் சூன்யம். 11ஆம் வகுப்பு படிக்கிற வரை எனக்கு வாய்ப்பாடே தெரியாது. சொல்வதெல்லாம் உண்மை. 11ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு வாய்ப்பாடு தெரியாது. ஆனால் எப்படி கணக்கில் நான் அவ்வளோ மார்க் எடுத்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உண்மைதான். அதை விட மிகப்பெரிய ஆச்சரியம், 55 ஆண்டுகளாக நான் ஆடிட்டராக பணியாற்றுகிறேன். பல